ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ஒரு கப்பு கோதுமை மாவு வச்சு நல்ல மொறுமொறுன்னு கிரன்ச்சியான ஈவினிங் ஸ்நாக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா. இது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சமானதா இருக்கும். இதுக்காக ஒரு பவுல்ல சரியா ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதுல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு டோ மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போறோம். இப்போ இதில் கொஞ்சமாக எள்ளு சேர்த்துக்கலாம். நீங்கள் எள்ளுக்கு பதிலாக ஜீரகம், ஓமம் எது வேணால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் கட் பண்ணியிருக்கேன். அப்புறமா ஃபோக் வச்சு லேசாக இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ வந்து இது நல்லா உப்பி வராமல் இருக்கும். இப்போ எண்ணெயில் போட்டு நல்லா டீப்பாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லா கோல்டன் கலர் ஆனது. இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். இது கூட கொஞ்சமாக மிளகாத்தூளும் உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே மொறுமொறுப்பான ஈஸியான ஈவினிங் ஸ்நாக் வந்து ரெடி ஆயிருச்சு.